உங்களை தான் இங்க இருக்க கூடாது, வெளியே போங்கன்னு சொன்னல. சார் சார் கொஞ்சம் தயவு காட்டுங்க சார். சொன்னா புரியாதா உங்களுக்கு? என் வீட்டை விட்டு வெளியே போங்க. எங்க போங்கன்னு சொல்றல. என்னங்க இவ்வளவு நேரம் நிக்கிறோம், அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. திரும்பவும் ஒரு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இதுக்கு சரியான தீர்வு தெரியாமல் இங்கேருந்து நம்ம போகக்கூடாது. நீ வேணா அப்படியே காரில் உள்ளே போய் உட்கார். இல்ல வேண்டாங்க, பரவாயில்ல. மீனா, வாங்க. ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? இல்ல, இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தரை பார்க்க வந்தோம். இந்த வீட்ல இருக்கிறாளா? இவர் சரியான சிடுமுஞ்சியாச்சே. பூ கூட வாங்க மாட்டார் மீனா. கதவை தட்டி நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஒரு வாட்டி கூட வாங்க மாட்டாரு. பயங்கரமா திட்டிட்டு போவாரு. நீயும் பூ ஆர்டர் வாங்க வந்தியா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு இல்லக்கா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையனுக்கும் இந்த வீட்ல இருக்கிறவோட பையனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு சமாதானம் பேசுறதுக்காக வந்தோம். சரியா போச்சு போ. இந்த ஆளு பூவே வாங்க மாட்டாரு, நீ சண்டைன்னு வேற சொல்ற. கண்டிப்பா நீ சொல்றதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. சரியான முசுடு. அக்கா, அது அவர் பேசுறதுலே தெரியுதுக்கா. இருந்தாலும் எங்களுக்கு வேலையாகணும், அதான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் இந்த ஆள்கிட்ட வேலையாகிறது கஷ்டம் மீனா. பேசாம கிளம்பி போயிடுங்க. நான் வரேன். முத்து வரப்பா. சரிங்க. என்னங்க இவங்க இப்படி வேற சொல்லிட்டு போறாங்க? எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. மீனா, சில நேரத்துல காரண காரியம் சூழ்நிலை எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நம்ம விடாம பிடிச்சுக்கணும். நம்புவோம், நல்லது நடக்கும். காத்திருந்து பார்ப்போம். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. அவ எங்க? தெரியலையே அத்தை. காணுமே. பக்கத்துலேயே நல்ல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடு. இல்லைங்க எனக்கு. மீனா, எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. அவர் எப்போ வருவார், எப்போ மனசு மாறுவாருன்னு தெரியாது. நீ பட்னியாக இருக்கிறத சாப்பிடு. ஸ்பூனில் சாப்பிட்றியா இல்லை கை கழுவிக்கிறியா? எங்க நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் மீனா. நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டாம். என்ன மீனா நீ? சரி ஓகே, நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன். சாப்பிடு சாப்பிடு. வாங்க அத்தை. எங்க அவரோட கார் வருது. ஆமா ஆமா, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நான் என்னன்னு செக் பண்றேன். இவங்க இன்னும் போகலையா? சார், நாளைக்கு வந்து நான் ஆபீஸ்ல பாக்குறேன்.
என்னங்க பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போய் கதவை மூடிக்கிறாரு? கதவை தட்டி பார்க்கலாமா? ம்ஹும். இந்த மரத்தாலான கதவை தட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் மனசுங்கிற கதவை திறக்கணும். இப்ப கூட உங்க பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவர் மனசு மாற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ம் காலையில நீங்க ஆபீஸ் போனீங்கல்ல, அப்பல இருந்து அவங்க அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க, எங்கேயுமே போல. வா வா மீனா. என்ன ரெண்டு பேரும் வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு சின்ன பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு நிற்கிறோம் சார். உங்கள் மனசு மாறாம நாங்கள் எந்த போக மாட்டோம் சார். வாங்க. வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். எதுக்கு? உள்ளதான் வர சொன்ன, மத்தபடி ஒண்ணும் இல்ல. உள்ளே வர சொன்னதே ஒரு மாற்றம் தானே சார். எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் என் வீட்டு வாசல்லே நிக்கிறீங்க? சார், கிரிஷ் செஞ்சது தப்புதான். ஆனா அவன் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணல சார். அவனுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் துபாயில இருக்காங்க. அந்த போர்டிங் ஸ்கூல்ல யாரும் இல்லாம தனியா இருந்தான். அம்மா பாசம் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்க பையன் சார் அவன். சார் ஸ்கூலில் அவங்ககிட்ட சில பசங்க உனக்கு அம்மா இல்லை, நீ பொய் சொல்கிற, உன் அம்மாவுக்கு உன் மேலே பாசமே இல்லை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சார். அதில் உங்கள் பையனும் கிறிஷோட அவங்க அம்மா பற்றி பேசி கிண்டல் பண்ணியிருக்கான் சார். சார் உங்கள் பையனும் சின்ன பையன் தான் சார். பசங்களுக்குள்ளே ஏதோ விளையாட்டாக கிண்டல் கேலிங்கிற மாதிரி தான் சார் பேசியிருக்கிறாங்க. ஆனால் கிறிஷ் அங்கே அம்மா இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சார். அந்த ஏக்கம், கோபம், பயம் எல்லாம் சேர்ந்தா சார் கிறிஷ் இப்படி பண்ணிட்டான். தெரியாமல் பண்ணிட்டான் சார். சார், நாங்க அவனை டாக்டர் கிட்ட கூட கவுன்சிலிங் கூட்டிட்டு போனோம். அந்த டாக்டர் கூட அவனுக்கு அம்மா பாசம் சரியா கிடைக்காம போனதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொன்னாரு சார். அந்த டாக்டரோட நம்பர் வேணா தரோம், நீங்க பேசி பாருங்க, அப்ப உங்களுக்கே புரியும். இப்படி ஏதேதோ காரணம் சொன்னா எப்படி? பூத்தொட்டியை தூக்கி அடிக்க பார்த்திருக்கான். அதெல்லாம் என்ன தெரியாமலா பண்ணா? அதால அடிச்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். சார் அவன் கோவத்தில் தொட்டியை தூக்கிட்டான் சார். ஆனால் அவன் அடிக்கலாம் இல்லை சார். ஓ, அடிக்க வேற செய்யணுமா? இதுக்கே பயத்துல என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி பசங்க தான் பின்னாடி பெரிய ரவுடியா வரானுங்க. சார் சார், அவன் அப்படியெல்லாம் இல்ல சார். ரொம்ப நல்ல பையன். அவனை நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் திரும்ப இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் சார். தண்டனை அது இதுன்னு போனா அதுவே அவனோட மனசை பாதிக்கும். அதுதான் அவனோட எதிர்காலத்தையும் அழிச்சிடும் சார். சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் சார். இதான் சின்ன வயசுல சீர்திருத்த பள்ளிக்கு போனான் சார். அதோட அவனுக்கு படிப்பே போயிடுச்சு சார். சமுதாயத்தில் அவனை ஆளுங்க பார்க்குற பார்வையே மாறிடுச்சு சார். பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியல, கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் சார். இந்த மாதிரியான நிலைமை கிறிஷுக்கு வேணாம் சார். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். கிறிஷ நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். உங்க பிள்ளைக்கும் அந்த புண்ணியம் சேரும் சார். உங்க சொந்த பையன் மாதிரி அவனுக்காக நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரேன் சார். அப்போ அவனை மன்னிச்சிருவீங்களா சார்? அத நாளைக்கு சொல்றேன்.